நடிகை ரோஜா மேம் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம முதல்வர் விஜயை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்வர் விஜய் கூட சினிமா துறையில் ஒன்றா சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. அண்ட் இவங்களுமே ஒரு பொலிட்டீஷியன் தான். ஸோ இவங்க சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு விஜய் முதலமைச்சர் ஆனதில் உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் அவருடன் ஒரு பாடலில் மட்டும்தான் இணைந்து நடிச்சிருக்கேன். அந்த பாடல் ஷூட்டிங்கின் போது பார்த்துருக்கேன். ரொம்பவே பேசவே மாட்டார். செட்டில் கூட ஒரு ஓரமாக சேர் போட்டு உட்காந்துருப்பார். காட்சி படம் பார்க்கும்போது தான் மற்றவர்களுடன் பேசி கலகலப்பாக இருப்பார். இந்த மாதிரி அமைதியாக இருப்பவர் எப்படி அரசியலில் சாதிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஒரு கட்சியை தொடங்குகிறாரு, நிறைய பேசணும், எல்லா விமர்சனங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க முடியாவிட்டாலும் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை செய்யணும். இந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்குது. ஸோ இதை அமைதியாக இருக்கிற விஜயா இவ்வளோ ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம தளபதி விஜய் சாரோடைய இறுதி படமான ஜனநாயகன் படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. மும்முரமாக ப்ரீ புக்கிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஜனநாயகன் படக்குழு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. KVN ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது காலத்தால் செதுக்கப்பட்டது, வரலாற்றிற்காக உருவாக்கப்பட்டது, போர்க்களம் எவ்வளவு கடுமையாக இருக்கிறதோ வெற்றியும் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான வரிகளோட போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தோடைய வெற்றி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது பேருந்து டிக்கெட் விலையை உயர்த்தாமல் போக்குவரத்து துறை வருவாயை பெருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காரு. 2000 ஏசி பேருந்துகளை உடனடியாக வாங்க அறிவுறுத்திய நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஏசி பேருந்து பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட்டை உயர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பேருந்துகளில் விளம்பரம் உள்ளிட்டவை மூலம் வருவாயை பெருக்கிறதுக்காக முடிவும் செஞ்சுருக்காரு அப்படின்ற செய்தி தாங்க கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. முதல்வர் விஜய் அவர்களை வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய கணவர் நிக்கோலஸோட இணைந்து போய் பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி நோட்டடாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஒருவரை விமர்சிப்பது மிகவும் எளிது, ஆனால் முதல் முயற்சியிலேயே முதல்வராக வெல்வதற்கு துணிச்சலும் மக்கள் பேராதரவும் தேவை. நான் எப்போதுமே ஒரு விஜய் வெறியன் தான். ஸோ அது ஒருபோதுமே மாறாது. சர்க்கார் படத்தில் நடித்த போதே முதல்வர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து எனக்குமே தெரியும். முதல்வர் விஜயின் தலைமையில் தமிழகம் பெரிய வளர்ச்சியை காணும், குறை கூறுபவர்களுக்கு காலமே பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அழகான கேப்ஷன்ஸோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.